ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 14/9/2024 அன்னைக்கு நடைபெற போகுது. இப்போ இந்த எக்ஸாமில் என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும், இதெல்லாம் கொண்டு போகக்கூடாது, எக்ஸாம் ஹாலில் எப்படி ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் உங்களுக்கான ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணாதவங்க எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றதுக்கான வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கான ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 14/9/2024 அன்னைக்கு தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போகுது. ஸோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 9:30 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் உங்களுக்கான எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ இது வரைக்கும் ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் எடுக்காதவங்க இன்றைக்கே போயிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் நாளைக்கு நடைபெற போகுது. ஏன்னா நாளைக்கு நீங்கள் மார்னிங் போக சொல்ல நிறையா ப்ரௌசிங் சென்டர், கம்ப்யூட்டர் சென்டர் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதன் காரணமாக முடிஞ்சளவுக்கு இன்றைக்கி ஈவினிங்குள்ளே உங்களுக்கான ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன், ஹால் டிக்கெட்டில் உங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒருவேளை உங்கள் ஹால் டிக்கெட்டில் ஃபோட்டோ இல்லாமல் இருக்குது, ஃபோட்டோ கிளியராக இல்லாமல் இருக்குன்னா ஒரு ஒயிட் பேப்பரில் இப்போ இருக்கிற ஃபோட்டோவை நீங்கள் ஒட்டி கீழே உங்கள் சைன் பண்ணி உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன, நேம் எல்லாமே போட்டு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை கூட எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ இல்லாதவங்க, ஃபோட்டோ கிளியராக இல்லாதவங்க மட்டும் அந்த ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்துங்க. ஸோ இதெல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது தேர்வு கூடத்தின் பெயரும் முகவரியும். ஸோ இங்கே தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போகுது. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தா ஸ்கூல், காலேஜில் தான் உங்களுக்கான எக்ஸாம் நடக்கும். இந்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் முன்னாடியே வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் 8:30 மணிக்கெல்லாம் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ முன்கூட்டி இந்த பிளேஸ் எங்கே இருக்குது, உங்கள் வீட்டிலேருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சீக்கிரமாக ரெடி ஆகி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ண பாருங்கள். ஸோ பார்க்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் இதுதான். ஓகே, ஸோ இப்போ நம்ம எக்ஸாம் ஹாலுக்குள்ளே எதெல்லாம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா, முதல்ல இந்த ஹால் டிக்கெட் கண்டிப்பாக அவசியமானது. ஹால் டிக்கெட் மொத்தமாக 3 பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மொதல் பக்கம் மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதுமானது. ஸோ 3 பக்கம் எடுத்து போனோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. மொதல் பக்கம் மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதுமானது. ஒரு சில பேர் வந்து பார்த்தா கலர் வேணுமா ஜெராக்ஸான்னு கேட்குறீங்க. அது வந்து பார்த்தா உங்கள் விருப்பம் தான். நீங்கள் கலரும் கொண்டு போகலாம் அல்லது ஜெராக்ஸும் வந்து கொண்டு போகலாம். ஸோ நார்மல் ஒயிட் பேப்பரும் கொண்டு போகலாம். ஸோ உங்கள் விருப்பம் தான். ஸோ ஏதாச்சும் ஒன்று கொண்டு போங்க. இது கூடவே நீங்கள் பிளாக் பால் பென் இருக்க பாருங்கள், அதை நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா கம்பல்சரி உங்களுக்கான OMR ஷீட்டில் நீங்கள் பிளாக்கு இங்கு பால் பெண்ணை மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். ப்ளூ கலர் பென்னோ, ரெட் கலர் பென்னோ அல்லது நார்மலாக இங்கு பென்னில் எழுதும் பாருங்கள், அந்த மாதிரி பென்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. முழுக்க பிளாக் பால் பெண்ணை மட்டும் கொண்டு போங்க. எக்ஸ்ட்ராவாக இன்னொரு பெண்ணை கூட கொண்டு போங்க. ஒரு பெண் எழுதுதான், இன்னொரு பெண்ணு கண்டிப்பாக எழுதும். ஸோ 2 பெண்ணை எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஸோ ஹால் டிக்கெட் அவசியமானது, இந்த பிளாக் பால் பென் அவசியமானது. அது கூடவே உங்களுடைய ஹால் டிக்கெட் கூடவே ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதுவும் வந்து பார்த்தா கண்டிப்பாக வந்து கேட்குறாங்க. ஹால் டிக்கெட் கூட ஏதாச்சும் ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் அதாவது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கான பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போகலாம், ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகலாம், டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துகிட்டு போகலாம், பேன் கார்டு எடுத்துகிட்டு போகலாம் அல்லது வாக்காளர் அடையாள அட்டை. ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் ஹால் டிக்கெட் கூடவே ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை ஒரிஜினலோ ஜெராக்ஸோ கொண்டு போங்க. ஜஸ்ட் வந்து ஒரு வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்காக தான் வந்து கேட்குறாங்க. ஸோ இதை மட்டும் இருந்தாவே போதுமானது. எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நீங்கள் வந்து போங்க. உங்கள் ஹால் டிக்கெட், அது மட்டும் இல்லாமல் பிளாக் இங்கு பால் பென், அது கூடவே ஏதாச்சும் ஒரு ஐடென்டிக்கான ப்ரூஃப் எடுத்துகிட்டு போங்க. இந்த 3 இருந்தால் போதுமானது. ஸோ நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே தாராளமாக வந்து போய்க்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு OMR ஷீட் எப்படி ஃபில் பண்ணுறது, எவ்வளோ மதிப்பெண் குறைப்பாங்க, அதை பற்றி ஃபுல்லாக நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போத்தையும் நம்ம ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்ம ஷார்ட்டாக வந்து பார்த்துடலாம். ஓகே, அதாவது எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக வந்து பார்த்தா அவங்க எங்கே அலர்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த எக்ஸாம் சென்டருக்கு 8:30 மணிக்கெலாம் நீங்கள் போயிட்டு ஆஜராகிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே, அதாவது ஹாலுக்குள்ளே 9 மணிக்கெலாம் உட்கார வச்சுருவாங்க. 9 மணிக்கு மேலே 1 நிமிஷம் நீங்கள் தாமதமாக வந்தாலும் உங்களை உள்ளே அலோவ் பண்ண மாட்டேன்ற மாரி டிஎன்பிஎஸ்சி ஸ்ட்ரிக்டாக வந்து பார்த்தா சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக 9 மணிக்கு மேலே 1 நிமிஷம் தாமதமாக உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா 9 மணிக்கெலாம் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே உட்கார வச்சு 9 மணிக்கு OMR ஷீட் வந்து கொடுத்துருவாங்க. OMR ஷீட் கொடுத்ததுக்கப்புறம் OMR ஷீட் எப்படி ஃபில் பண்ண அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து சொல்லுவாங்க.
9:15க்கு உங்களுக்கான கொஷின் புக்லெட் கொடுத்துருவாங்க, கொஷின் பேப்பர். 9:30 மணிக்கு உங்களுக்கான எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 9 மணிக்குள்ளார அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ளே வந்து போயிடுங்க. அதுக்கப்புறம் போனால் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஓகே, அதுக்கப்புறம் டிஎன்பிசி தரப்பில் நேற்று வந்து பார்த்தோம், ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க பாருங்கள், ஒரு ப்ரெஸ் ரிலீஸாக வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதை பற்றி வந்து பார்க்கலாம். ஓகே, அதாவது டிஎன்பிசி குரூப் 2 மற்றும் குரூப் 2 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 14/9/2024 அன்னைக்கு நடைபெற இருக்குது. இத்தேர்வினை கிட்டத்தட்ட தமிழகத்தில் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா 7,93,966 பேர் இந்த எக்ஸாம் வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. பட் 7 லட்சம் பேர் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணுவாங்களான்றது சந்தேகம் தான். அதிகபட்சமாக ஒரு 5-6 லட்சம் பேர் அட்டன் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தா ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு 60,000-70,000 ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ மொத்தமாக ஆல்மோஸ்ட் வந்து 8 லட்சம் பேர் கிட்ட எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகே, தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 2,763 எக்ஸாம் சென்டர் உங்களுக்கு எக்ஸாம் நடைபெற போகுது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் நடத்துவதற்கு எல்லாமே வந்து பார்த்தா ரெடியாக இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருக்காங்க, மாவட்ட வருவாளர் இருக்காங்க, எல்லாருமே வந்து பார்த்தா ரெடியாக இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. தேர்வு தொடர்பான மந்தன பொருட்கள் உரிய முறையில் கொண்டு செல்லப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. மொத்தமுள்ள 2,763 தேர்வு மையங்களுக்கு முதன்மை கண்காணிப்பாளர்கள் மற்றும் கண்காணிப்பாளர்கள் 20 தேர்வர்களுக்கு ஒருவர் அப்படின்னு நியமிச்சிருக்காங்க. தேர்வு நடைபெறுவதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. தேர்வு நடைபெறும் நாள் என்று தேர்வின் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் வீடியோகிராஃப் செய்ய உரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. விண்ணப்பதாரர்கள் தேர்வு மையத்தினை எளிதில் அடைவதற்கு ஏதுவாக போக்குவரத்து துறையின் மூலம் சிறப்பு பேருந்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேருந்து வசதியை வந்து பார்த்தா ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு எல்லா சென்டர்லையுமே வந்து பார்த்தா காவலரும் நியமிச்சிருக்காங்க. ஏதாச்சும் ப்ராப்ளம் அவங்க பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு எக்ஸாம் நடக்கிற அன்னைக்கு தடையில்லா மின்சாரம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பத்தலைக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா 108 ஆம்புலன்ஸும் ரெடியாக இருக்கிற மாரி ஸோ அதையும் வந்து பார்த்தா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன், விண்ணப்பதாரர்கள் தேர்வு நடைபெறும் நாளன்று, அதாவது 14/9/2024 முற்பகல் அவர்களுக்கென ஒதுக்கப்பட்ட தேர்வு மையத்திற்கு விண்ணப்பதாரர்களுக்கான நுழைவுச்சீட்டில் குறிப்பிட்டுள்ளவாறு 9 மணிக்குள்ளே வர சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே போனால் கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டோன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹால் டிக்கெட் கண்டிப்பாக அவசியமானது. மேலும் விண்ணப்பதாரர்கள் தேர்வு கூட அனுமதி சீட்டில் உள்ள முக்கிய அறிவுரைகள் மற்றும் தேர்வாணி இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விண்ணப்பத்தாளுக்கான அறிவுரைகள், வினாத்தாள் மற்றும் விடைத்தாளில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்தரையும் வந்து பார்த்தா தவறாக வந்து கரெக்டாக வந்து பின்பற்றுங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பிடப்பட்டுள்ள தடை செய்யப்பட்ட மின்னணு சாதனங்கள் மற்றும் வேறு வகையான எந்த ஒரு சாதனங்களையும் கொண்டு செல்லக்கூடாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த விதமான எலக்ட்ரானிக் ஐட்டமோ எதுவுமே வந்து கொண்டு போகாதீங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதான் வந்து ப்ரெஸ் ரிலீஸ். அதுக்கப்புறம் முக்கியமான இன்ஃபர்மேஷன், அதாவது இதுக்கு முன்னாடியில் நம்ம எக்ஸாம் எழுத சொல்ல ஜஸ்ட் வந்து பார்த்தா அந்த அரேஞ்ச்மெண்ட் நம்மளுடைய ஃபேஸை மட்டும் வந்து ஸோ அந்த வீடியோகிராஃபர் வந்து பார்த்தா வீடியோ எடுத்துகிட்டு வந்து போயிட்டாங்க. பட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வீடியோகிராஃபர் வில் கவர் கேண்டிடேட் ஃபேஸ் அலாங் வித் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆஸ் ரிட்டன் ஆன் டேபிள் ஆர் ஹால் டிக்கெட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அந்த வீடியோகிராஃபர் வராங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸு வித் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அது வந்து அவங்க OMR ஷீட்டாக இருக்கலாம் அல்லது ஹால் டிக்கெட் உங்கள் டேபிளில் வச்சு எழுதுகிற மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கிளியராக தெரியும், உங்கள் ஃபேஸும் தெரிகிற மாதிரி வீடியோ எடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த நடைமுறை தான் உங்கள் ஃபேஸு வித் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட உங்களை வீடியோ கவரேஜ் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் ஏதாச்சும் வந்து பார்த்தா மால் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா உங்கள் மீது கிரிமினல் ஆக்ஷன் போடப்படும் அப்படின்றதையும் டிஎன்பிசி தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து முக்கியமான இன்ஃபர்மேஷன், எக்ஸாம் எழுதுவதற்கு உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் வந்து பார்த்தா டைமிங் பெல், அலாரம் பெல் மாரி அடிக்கப்படும்ன்ற மாரி டிஎன்பிசி தெரிவிச்சிருக்காங்க பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் OMR ஆன்சர் ஷீட்ஸ், உங்களுக்கு OMR கொடுக்குறாங்க அப்படின்னா 30 நிமிஷத்துக்கு முன்னாடி 9 மணிக்கெலாம் ஷார்ட் பெல் 2 செகண்டாக வந்து பார்த்தா ஷார்ட் பெல் வந்து அடிப்பாங்க. அப்போயே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க OMR ஷீட் வந்து கொடுக்கணும்னு அர்த்தம். அதுக்கப்புறம் 15 நிமிஷம் பிஃபோர் எக்ஸாம், அதாவது 9:15க்கு உங்களுக்கான கொஷின் புக்லெட் வந்து கொடுப்பாங்க. அதுக்கும் வந்து 2 செகண்ட் ஷார்ட் பெல்ல வந்து அடிப்பாங்க. அப்படின்னா உங்களுக்கு கொஷின் புக்லெட் கொடுக்க போகிறான்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா லாங் பெல் அடிப்பாங்க 5 செகண்டுக்கு. இப்போ 9:30 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா லாங் பெல்ல 5 செகண்ட் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் டியூரிங் த எக்ஸாமினேஷன் எவ்ரி 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 2 செகண்டுக்கான பெல் அடிக்கப்படும். அதன் மூலமாக நீங்கள் டைமிங் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ 1 மணி நேரம் முடிஞ்சிருச்சுன்ற மாரி டைமிங் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா எக்ஸாம் முடிய போகுது, அதாவது எக்ஸாம் முடியறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஷார்ட் பெல் 2 செகண்டுக்கான ஷார்ட் பெல் அடிச்சிருவாங்க. 9:30 மணிக்கு எக்ஸாம் முடியுதுன்னா ஒரு 10 நிமிஷம் பிஃபோரே உங்களுக்கு ஷார்ட் பெல் அடிப்பாங்க. ஃபைனலாக எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு லாங் பெல் 5 செகண்ட் அடிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான ஒரு பெல் டைமிங் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் அடிப்படையில் தான் உங்களுக்கான
உங்களுக்கான டைமிங் வந்து இருக்க போகுது. ஓகே, அதேமாதிரி எக்ஸாம் ஹாலுக்குள்ளே எந்த மாதிரி டிவைஸ்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எலக்ட்ரானிக் டிவைசஸ் எதுவுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், பேப்பராக இருக்கட்டும், பென்ட்ரைவாக இருக்கட்டும், ஸ்மார்ட் வாட்சஸாக இருக்கட்டும், கேமரா, ப்ளூடூத் டிவைசஸ், கம்யூனிகேஷன் சிப்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. நான் எலக்ட்ரானிக் டிவைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிஜி டிசைனிங் டேட்டா புக்கு, மேத்தமெட்டிக்கல் மற்றும் டிராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட், லாங் டேபிள், ஸ்லைட் ரூலு, புக்ஸு, நோட்டு இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. மீறினால் உங்கள் மீது வந்து பார்த்தா கிரிமினல் வழக்கு பதிவு போடுன்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ மேக்ஸிமம் இதை வந்து பார்த்தா நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய மொத்த இன்ஃபர்மேஷன். இதை தவிர்த்து எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நிறையா வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஸோ ஒரே ஷார்ட்டாக நம்ம வந்து பார்த்தலாம். 9 மணிக்கு ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் கொடுத்துருவாங்க. ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்டில் கடைசி பேஜ், செகண்ட் பேஜ் கடைசியில் ஒரு சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸாம் முடியறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல சைன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்களை இடது கை பெருவல் ரேகை இருக்குது பாருங்கள், அதுக்கான கட்டவரில் வைக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா 9:15க்கு கொஷின் புக்லெட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கொஷின் புக்லெட் நம்பரை நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரு பண்ண தவறிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட் வந்து பார்த்தா திருத்த மாட்டாங்க. நீங்கள் எக்ஸாம் எழுதுறதே வேஸ்ட்டாக போயிடும். ஒருவேளை அந்த நம்பரை தப்பாக வந்து எழுதுறீங்க அல்லது கீழே ட்ராக் பண்ணுறது தப்பாக ஃபில் பண்ணிட்டீங்கன்னா 5 மதிப்பெண் குறைக்கப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க. மொத்தமாக 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ABCDE வரையும் கொடுத்துருப்பாங்க. இல்லை 4 ஆப்ஷன் உங்களுக்கான கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். 5வது ஈனா வந்து விடை தெரியவில்லைன்னு அர்த்தம். இப்போ ஒரு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ABCDயில் ஏதாச்சும் ஒன்றாச்சும் நீங்கள் ஷேடோ பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கொஷினுக்கு எதுவுமே நீங்கள் ஷேடோ பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா 2 மதிப்பெண் வந்து குறைச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரே கொஷினுக்கு 2 ஷேடோ பண்ணுறீங்கனாலும் 2 மதிப்பெண் குறைக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஃபைனலாக நீங்கள் எத்தனை ஏக்கு ஆன்சர் பண்ணிருக்கீங்க, எத்தனை பிக்கு ஆன்சர் பண்ணுறீங்க, அந்த மாதிரி டோட்டலாக 200 கொஷினுக்கும் எத்தனை ஏ, எத்தனை பி, எத்தனை சின்ற மாரி நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாமே கரெக்டாக பார்த்துக்கோங்க. மோஸ்ட்டாக இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் வந்து பார்த்தா பார்த்து எழுதுறீங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குன்னா அதுக்கும் உங்கள் மீது வந்து பார்த்தா வழக்கு பதியப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். கன்சல்டிங் வித் அதர் கேண்டிடேட், வேறு கேண்டிடேட் கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்சர் ஷீட் வந்து பார்த்தா இன்வாலிட் பண்ணப்படும். டிஎன்பிஎஸ்சிலேருந்து 3 வருஷத்துக்கு எக்ஸாம் இதுக்கு தடை பண்ணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. காப்பிங் ஃப்ரம் அதர் கேண்டிடேட், பர்மிட்டிங் அதர்ஸ் டு காப்பி ஃப்ரம் உங்களுடைய ஓன் ஆன்சர் பேப்பர் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறீங்கன்னா அதுவும் காப்பி பண்ணப்படும். ஸோ வேறு ஏதாச்சும் வந்து பார்த்தா அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் உங்களுடைய குறியீடுகள் ஏதாச்சும் இருக்குது, உங்கள் நேம், மொபைல் நம்பர் ஏதாச்சும் நீங்கள் அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் காமிக்கிறனால உங்கள் மீது கிரிமினல் வழக்கு பதியப்படும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்கோடை சேதப்படுத்துறீங்க அல்லது வந்து பார்த்தா அந்த பார்கோடை வந்துட்டு நீங்கள் பிரிண்ட் எடுக்கிறீங்க அல்லது ட்ராக் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் பண்ணுறீங்கன்னா அதுக்கும் உங்கள் மீது கிரிமினல் வழக்கு பதியப்படும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஹால் டிக்கெட்டில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹால் டிக்கெட் பேஜை மட்டும் நீங்கள் தெளிவாக பாருங்கள், படித்து பாருங்கள், இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கு எதுவுமே எக்ஸாம் ஹாலுக்குள்ளே வந்து போக பாருங்கள். ஓகே, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.